இப்ப யாரெல்லாம் சார் ரிட்டயர்மெண்ட் பிளான் பண்ண வேண்டாம்? ரியலி நான் வெல் ஆஃபாக இருக்கிறேன். என்னோட பல கோடிகள் இருக்குது. நான் ஏன் அதுக்கு போய் மாதம் எஸ்ஐபின்னு போட்டுக்கிறேன். என்னோட இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா இருக்குது, தூக்கி போட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுறேன். அது வரையில் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஓகே, வாழ்க்கை பூரா அவங்களுக்குன்னு ஒரு கார்பஸ் 5 கோடி 10 கோடி 20 லட்சம் 2 கோடி வாட்டவர் அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. இல்லை சொத்துக்கள் ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பூம் 2008 10 வரையில் ஈவன் அன்னைக்கெல்லாம் ஒருத்தங்க பெங்களூரில் ஒரு லேடியை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க லோனாக எடுத்து இருக்கிற இடம் பூரா எதெல்லாம் கிடைக்குதோ 1200 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் வாங்கி போட்டு இன்னைக்கு அது ஒன்றுமே 5 கோடி 3 கோடின்னு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு பிளாட்டை நான் வித்தனாவே எனக்கு போதும். அது மாதிரி என்கிட்ட ஒரு 5 பிளாட் இருக்குது, 5 வித்தனா எனக்கு ஒரு 5 கோடி வந்துடும் 6 கோடி வந்துடும்னா இப்போ அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேவிங்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி பெரிய தொழிலதிபர்கள் அவங்களும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னால் கூட அவங்க வந்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அலோகேஷன் பண்ணி வைக்கணும். அது 3 கோடியாக இருக்கட்டும் 5 கோடியாக இருக்கட்டும் 2 கோடியாக இருக்கட்டும் 10 100 கோடியாக இருக்கட்டும், அவங்க அலோகேட் பண்ணி வச்சாங்கன்னா தான் ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு. ஏன்னா பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இன்னும் ரிஸ்க் ஜாஸ்தி. நாளைக்கு அந்த பிஸ்னஸே இல்லாமல் போகலாம் அல்லது வருமானம் குறையலாம். ஸோ அப்படிங்கையில் வந்து இப்போ அவங்களுக்கும் தேவை. ஸோ இன்னும் ஈவன் பொலிட்டீஷியன்ஸுக்கு கூட தேவை. பியாண்ட் அ பாயிண்ட் அவங்க வந்து ஒரு ஆக்டிவாக இருக்க வரைக்கும் ஓகே, சம்பளம் எம்எல்ஏ சம்பளம் வரும், எம்பி சம்பளம் வரும். பியாண்ட் தட் அவங்களுக்குமே வந்து அவங்க ஹானஸ்டாக இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்குமே வந்து பணம் தேவை.